நான் என்னத்துக்கு கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும்? இவங்க என்னைய பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்துவாங்க. நான் அம்புட்டிய பொறுத்துக்கிட்டு அமைதியா போகணுமா? நான் ஒன்னும் இசக்கியோ ரத்னாக்காவோ இல்ல. நான் வீரா, சண்முகண்ணனோட தங்கச்சி. என் அண்ணனுக்கு இருக்கிற கோபமும் கௌரவமும் எனக்கும் கொஞ்சமாச்சு இருக்கும். இல்ல, இது என்ன வீம்பு பிடிக்கிற நேரமா? அப்பா விடு, அம்மைய பாருல, சிவபாலனை பாரு. அவன் பாவம் இல்லையா? அம்மா பாவம் இல்லையா? ஆறு உங்க தம்பி பாவமா? ஊரு பார்க்க உறவு பார்க்க மேடையில ஏறி என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினவன பாவம்னு சொல்றீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா மாமா? ஏய், என்னடி இது? பாவம் எசக்கி எங்க தனியா கிடந்து தவிக்கிறா, அழுதுட்டு இருக்கா. அவளுக்காகவாவது கேஸ வாபஸ் வாங்கடி. முடியவே முடியாது பரணி. என்ன வேணா நடக்கட்டும், நான் கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன். ஏய், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுடி. இந்த ஆறு பரணி, நீ எனக்கு மதனி. உனக்கு சில உரிமைகள் இருக்கு, ஆனா இது என்னோட சொந்த விஷயம். தயவு செஞ்சு நீ இதுல சம்மந்தப்படாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இல்ல, என்னல இது பிடிவாதம்? குடும்ப சண்டல இது. இத போய் பஞ்சாயத்துல போய் அசிங்கப்பட்டது நானு. செத்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் மன்னிக்கவே மாட்டேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன், அவ்வளவுதான். வீரா, என்னல என்ன முத்துப்பாண்டி சார் இப்படி பண்ணிட்டாருங்க அப்பா? மேடம், இது எங்க குடும்ப பிரச்சனை. அவசரப்பட்டு எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். ஆமா மேடம், இது கோவத்துல கொடுத்த கேஸ். அடுத்து இவளே ஸ்டேஷனுக்கு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து நிப்பா. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஸ வாபஸ் வாங்கினா அது உங்களுக்கு தானே சிக்கல். கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நாங்க அவளை பேசி சமாதானம் பண்ணிடுறோம். கேஸையும் வாபஸ் வாங்க வைக்கிறோம். மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கோம். வீராம டிபார்ட்மெண்ட் காரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலன்னா எப்படி மேடம்? தர்ம சங்கடத்தை கொடுக்குறீங்களே சார். என்னத்த செய்ய, எல்லாரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா போயிட்டோம். நான் வேணா எஃப்ஐஆர் போடுறத கொஞ்சம் தள்ளி போடுறேன்.